டெல்லியில் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாணவர் கூட்டமைப்பினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். விவரங்களை பதிவு செய்யும். அதாவது மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்கப்படும் என்ற மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சை கண்டிக்கும் வகையில் தலைநகர் டெல்லியில் இன்று போராட்டம் நடத்திய அகில இந்திய மாணவர் கூட்டமைப்பை சேர்ந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 தினங்களுக்கு முன்பு பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதி வழங்கும் என்று தெரிவித்திருந்தார். தர்மேந்திர பிரதானினுடைய இந்த பேச்சுக்கு தமிழ்நாடு முழுவதும் கண்டனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் மட்டுமில்லாமல் கல்வியாளர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்ற மத்திய அமைச்சர் மிரட்டும் தொடர்பான இந்த பேச்சுக்கே தமிழ்நாடு பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டுமில்லாமல் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தர்மேந்திர பிரதானுடைய இந்த மிரட்டும் பேச்சுக்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வரும் இந்த நிலையில தலைநகர் டெல்லியிலும் மத்திய கல்வி அமைச்சகம் அமைந்திருக்கின்ற சாஸ்திரி பவன் முன்பு அகில இந்திய மாணவர் கூட்டமைப்பை சேர்ந்த மாணவர்கள் இன்று காலையில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் மத்திய அமைச்சருடைய இந்த பேச்சை கண்டிக்கும் வகையில் மத்திய கல்வி அமைச்சருக்கு எதிராக அவர்கள் கோஷங்களை எழுப்பினார்கள். 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட மாணவர்களை பொறுத்தவரையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டிய அந்த கல்விக்கான அந்த நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். வஞ்சிக்காதே 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 பலிக்காதே 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 உனது மிரட்டல் பலிக்காதே திணிக்காதே 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 இந்திய மொழியை திணிக்காதே இந்தி மொழியை திணிக்காதே இந்தி மொழியை திணிக்காதே வஞ்சிக்காதே 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 உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.